ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 20 தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ புதுசாக வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நண்பர்கள்ட்ட கேட்டேன், சில யூடியூபர்ஸ்கிட்ட கேட்டேன். அதாவது புது மான்வாவை வந்த ரிலீஸில் உடனே போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட்டு கிளைமு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த வீடியோ நான் அப்படியே வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் வேணால் அதுக்கு ஒரு 50 சாப்டர் மேலே போச்சு, 60 சாப்டர் மேலே போச்சுன்னா நான் அப்படியே அது மொத்தமாக ஒரு நாளில் சேர்த்து போட்டுறேன். அது சைடில் ஒரு 10 சாப்டர் ரெடி பண்ண போகிறேன். இதெல்லாம் 6வது சாப்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10 சாப்டர் ரெடி பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா அன்லிஸ்ட் மாதிரி போட்டு அதோட லிங்க்கை வந்து நம்ம அந்த குரூப் இருக்கும்ல, நம்ம கம்யூனிட்டி பேஜ், அதில் கூட நான் அனுப்பிச்சி விட்றேன். அதில் கூட நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலை கொஞ்சம் தக்க வைக்கணும்ல, இப்போ தானே வந்திருக்கு. சரி, அது பேசுகிற போதும் வளவல பேசாமல் வாங்க வீடியோ போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கேட்டிருப்பாங்க. அவங்க அப்பா அதை நோட்டீஸ் பண்ணிப்பாங்க. பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸாக இருக்கே. அப்போ அவங்க அப்பா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துட்டாங்க. ஐயோ எங்கள் அப்பா அதை பார்த்துட்டாங்களா அப்படின்னு இருந்திருப்பான் நம்ம ஹீரோ. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆஹா இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி அக்ரி பண்ணுறதா டிஸ்அக்ரி பண்ணுறதா தெரியலையே. ஒருவேளை நான் அக்ரி பண்ணேன்னா அவங்க மகனே வந்து இந்த மாதிரி கிராஸ் ட்ரெஸ்ஸை போட்டு பைத்தியம் போய் சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்ப்பாங்க. ஐயோ அப்படிலாம் சொன்னால் அவ்வளோதான். இல்லைன்னா வந்து புதுசாக ஒரு பொண்ணு வந்து என் ரூமுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படி சொல்லலாம். ஐயோ அது அப்படி தான். எங்கிட்டு போனாலும் கண்ணி வெடியாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன். ஆனால் ஒரு வேளை எப்படி எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு கண்டிப்பாக அது தெரியாதா போகுது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லோரும் நம்ம ஹீரோயினை பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க. அதோட வந்து அவ்வளோதான். வேறு யாராச்சும் சொல்கிறதுக்கு நம்மளே சொல்லிடலாம் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வேறு யாராவது சொன்னால் அவ்வளோதான், இன்னும் பெரிய டென்ஷராக இருக்கும். இல்லைன்னா காதுக்குள்ளே வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். அதாவது பார்த்தீங்கன்னா அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட காற்று. ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா, என்னது ஃப்ரெண்ட்ஸோட கிளாத்தா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அப்படியே குறுன்னு பார்க்குறாங்க. இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறான் நான். ஆமாம் அது 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 ஆமாம் அது 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 ஒரு பெரிய ஸ்டோரி. நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் என் ஃப்ரெண்டோட சிஸ்டரு 3 பேர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு இருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் வெளியே இருக்கான். அவளோட தங்கச்சி தான் கொஞ்ச நாள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது போக என் ஃப்ரெண்டோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி தான், அவளும் இங்கே தான் கொஞ்ச நாள் தங்கிட்டு இருக்கான் அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ நேராக போய் அந்த கதவு கிட்ட நம்ம ஹீரோன்னு ஒழிக்க சொல்லி வச்சுருப்பாங்கள்ல, அப்போ அங்கே போய் கதவை தட்டுறாங்க. ஜெங்ஹூ கதவை தர அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா இன்னும் குறுகுறுன்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அந்த கதவை திறந்து நம்ம ஹீரோயின் வராங்களா, அப்படியே ரொம்ப பவ்யமாக அமைதியாக வரும்போது இந்த சைடு வந்து அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணுறாங்க ஹீரோனை. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, அப்பா இதான் ஜிங்கு இதான் எங்கள் அப்பா பார்த்தீங்களா, ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, இங்கே பருப்பா எதையும் வந்து ஸ்ட்ரேஜாக பண்ணிடாத, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணனா அவ்வளோதான் மொத்தமாக சொல்லி முடிச்சிடும் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் வந்து இந்த மாதிரி தான் புதுசாக யாராச்சும் வந்தால் இந்த மாதிரி பயப்படுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னது அப்பாவா அப்படின்னு ஹீரோயின் வந்து கொஞ்சோண்டு அந்த வார்த்தை, அதாவது நான் அப்பான்னு சொன்னேன் அந்த மாதிரி இல்லாமல் ஆப் அப்படின்னு சொல்ல வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து வாயை பொத்திப்பாங்க. ஐயோ சொல்லக்கூடாதோ அப்படின்னு ஹீரோயின் வந்து அமைதியாக இருக்காங்களா. ஆமாம் நான் உங்களை என்னன்னு கூப்பிட அப்படின்னு வந்து ஹீரோட்ட போய் குசுன்னு பேசுகிறாங்களா. ஹீரோ வந்து அதாவது அங்கிள் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ஹீரோட அப்பா பெரிய ஷாக்கு. ஆமாம் 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 அந்த பொண்ணு என்னை இப்போ அப்பான்னு தானே சொல்ல வந்தா இல்லையா, கண்டிப்பாக அவள் அப்பா தான் சொல்ல வந்தா அப்படின்னு ஹீரோட அப்பா ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு வந்து ஹீரோயின் வந்து நைஸ் டு மீட் யூ அங்கிள் அப்படின்னு வந்து தலையை குனிஞ்சு ரெஸ்பெக்ட் காமிக்க. இந்த சைனா ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா குனிஞ்சா அது ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி அர்த்தம். நம்ம எதுனா வணக்கம் அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அவங்க குனியும் போது அது எல்டர்ஸுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து நைஸ் டு மீட் யூமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று அவள் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருப்பாள் அதனால் அப்படின்னு ஹீரோ இழுத்துக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு ஹீரோயினும் நான் இங்கே தான் கொஞ்ச நாள் இருப்பேன் அப்படின்னு தலையை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோவோட அப்பா நின்றுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஹீரோனை பார்த்துட்டு ஜிங்ஹூ தானே கரெக்டு தானே, நீ ஒன்றும் வரி பண்ணாதம்மா நான் இந்தா இப்போ வந்துடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஒரு ரூமுக்கு வந்துட்டு கதவை பூட்டிட்டு அவங்க அப்பா வந்து சரி சொல்லு
என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன்லப்பா, என் ஃப்ரெண்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது போக நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா அவள் ரொம்ப பயந்துருவா அந்த பொண்ணு. அதாவது அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி ரொம்ப பயந்துருவா. ஸோ அந்த ஸ்பேர் கீ இருந்தாலும் கொடுத்துட்டு போயிருங்க. அவள் எப்போ போகிறாளோ அப்போ அந்த ஸ்பேர் கீ அவங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் அப்படி திடீர்னு வந்து அவள் பயப்பட மாட்டாளா அப்படி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவனோட கையை நீட்டி அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க அந்த ஸ்பேர் சாவியை கொடுங்கன்னு. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் மட்டும் அந்த ஸ்பேர் கீயை வாங்கிட்டா கொஞ்ச நாளைக்கு வந்து இங்கே வரமாட்டாங்க. அது போக எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த சைடு வரலன்னா கொஞ்சம் சந்தோஷம்தான். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கி இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் பண்ண தேவையில்ல. அது போக இன்னொன்று என்னென்னா ஜின்னு வந்து வீட்டில் அகஜமாக இருப்பா. இல்லைன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாதிரி தான். அப்போன்னு ஹீரோ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான். இல்லைனா கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்பா அடிக்கடி வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ இந்த சைடு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கண்ணா, உண்மையை சொல்லு, அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லப்போ இல்லைப்பா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, அவன் என்னை வந்து அப்பான்னு சொல்ல வந்த ஆல்மோஸ்ட் அப்படின்னு ஹீரோவோட அப்பா வந்து பக்கத்தில் வந்து அப்படியே ஹீரோ குருன்னு பார்க்குறாங்களா. இல்லை நீங்கள் தப்பாக கேட்டீங்க அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு ஹீரோட அப்பா கேட்கும்போது, அவளுக்கா 18 வயசு ஆக போகுது அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். ரொம்ப நேரம் அந்த ரூம் சைலண்ட்டில் இருக்குது. என்ன ஒரு முட்டாள்தனமான டெஸ்டினேஷன், என்ன இது இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குது அப்படி அவங்க அப்பா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் ஒரு பொண்ணு இங்கே வந்து தங்கக்கூடாதா, நான் ஏதாவது தப்பாக இது பண்ணுறேன்னா, அது போக நாங்கள் லவ் பண்ணால் என்னவா அப்படி வந்து ஹீரோ வந்து ரொம்ப அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அதனால் என்ன தப்பு, அதெல்லாம் நேச்சர் தானே, இது உங்களால் நம்ப முடியலையா அப்போ நான் ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கானா. அவங்க அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இங்கே வந்ததுக்கு காரணமே என்னோட மகனோட ரெண்ட்டை வந்து ஏற்றி அவனை வந்து எப்படியாச்சும் ஜாப்புக்கு போக வைக்கணும்னு. ஆனால் யார் கண்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு, அதுவும் அந்த பொண்ணு நீ ஆல்மோஸ்ட் வந்து அப்பான்னு சொல்ல வந்தா, ஆனால் இவன் என்கிட்ட மறைக்கிறான். ஒரு அப்படி மனசில் நினச்சிக்கிட்டு நீ இன்னும் ஜாப்பு கூட போகல அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாருக்கு வேணும், என்னால் இப்போயே காசு சம்பாதிக்க முடியும், அதுக்கு போது எனக்கு இதுக்கெல்லாம் எனக்கு எதுக்கு ஜாப்பு. அது போக இங்கே பாருங்கள், எனக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஏஜெல்லாம் ஆகலை, இன்னும் எக்கச்சக்கமான அட்டன் பண்ணலாம், எனக்கு ஜாப் கிடச்சிரும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை, இங்கே இருக்கிறத வச்சு நான் வந்து சமாளிச்சுப்பேன், யாருக்கு ஒரு ஜாப்பு. அது போக சும்மா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லுங்கள், நான் அதை அமுச்சு விட்றேன், ரெண்டுக்கு தானே வந்தீங்க, நான் ரெண்டை கட்டிக்கிறேன், நீங்கள் அந்த சாவியை கொடுத்துட்டு போங்க, சரி எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு வந்து ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு அவங்க அப்பா வந்து 238 யான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஆனால் அந்த சாவியை கொடுங்க, நீங்கள் இனிமேல் வந்து இதெல்லாம் இது பண்ணக்கூடாது, அது போக அந்த ஸ்பேர் கீ என்கிட்ட கொடுத்துடணும், இனிமேல் இங்கே வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் இது என்னோட வீடு அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாங்களா. நான் தானே அது காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, ஆனால் எப்போயுமே கரெக்டான டைமுக்கு பே பண்ணு சரியா. அது போக எப்போயுமே நீ இங்கே மாதிரி வர வைக்காத, இல்லைனா நான் இங்கே வந்து காசு கேட்குற மாதிரி தான் இருக்கும், எல்லா மாதமும் நீங்கள் வந்து காசு கட்டியே ஆகணும் சரியா, புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த பாக்கெட்டில் விட்டு சாவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது போக இங்கே எக்ஸ்ட்ரா ஆள் இருந்தாங்களா அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா தான் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த சைடு சாவி எடுத்து ஹீரோ கையில் கொடுக்கும்போது, முக்கியமான விஷயம், உனக்கு இங்கே வாழ்கிறதுக்கு பிடிக்கலன்னா நீ வேறு வீட்டுக்கு போய் ரெண்ட்டில் இருந்துக்கோ அப்படின்னு அவங்க ஹீரோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்களா. இவர் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக போக வைக்க பார்க்குறாரா, நான் அப்படிலாம் போவேனா, என்னோடய மாஸ்டர் பிளான் என்ன தெரியுமா, இந்த வீடு எப்படி இருந்தாலும் எனக்கு வேறு தான் போகுது எங்கள் அப்பா அம்மா கழிச்சு, அது போக நான் வந்து ரெண்ட்டு கொடுக்குறது எனக்கு தான் வரப்போகுது, ஏன்னா இந்த ரெண்ட்டில் எங்கள் அப்பாவுக்கு தானே போகுது, அப்போ அது எனக்கு தானே வரும், அப்போ நான் வாட்டுக்கு வேற எங்கேயாச்சும் போய்ட்டு ரெண்ட்டு கொடுத்தேன்னா அப்போ அந்த காசு வேஸ்ட்டாக தானே போகும், அதெல்லாம் யாருக்கு வேணும், நான் இப்படியே கொடுத்தா போதும், கம்மியாக இருந்தானே அதிகமாக இருந்தானே இங்கே கட்டிடலாம் அப்படின்னு ஹீரோவோட ஒரு மாஸ்டர் பிளானை ரிவீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மனசுக்குள்ளே. சரி, அப்போ அவங்க அப்பா வந்து அந்த கண்ணாடி எடுத்து தொடச்சிக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க, அதாவது டின்னர் சாப்பிட வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. நீ சொல்கிறாங்கன்னா அவ வந்து வெறும் ஃப்ரெண்டு தான், கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்னு வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தா, அதாவது உங்கள் அப்பாவை பார்த்தா ஏதோ லூசு மாதிரி இருக்கா, நீ என்ன பண்ணுற, என்ன உன்னோட கை அசைவு கூட எனக்கு தெரியும்டா, நீ என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு வந்து அவங்க அப்பா கராராக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த சரி அப்போனா சரி எனக்கு இன்னும் எக்கச்சக்கமான வேலை இருக்குது, நான் போய் அதை பண்ணணும், அது போக நான் ஒன்றும் ஃப்ரீயாக இல்லை, நான் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க அதெல்லாம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கானா. இந்த சைடு நான் ஒன்றும் இங்கே உனக்கு லெக்சர் கொடுக்குறக்கா வரல, நீ இன்னும் எங்கே தான் இருக்க, அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப இயர்லியாக நீ
ஆரம்பிச்சிருக்கு. அதனால எக்கச்சக்கமான ப்ராப்ளம் வரும். உனக்கு தெரியும்ல அந்த ஜூக்கு என்ன ஆச்சுன்னு. அப்புறம் அவங்க அப்பா வந்து அக்கம் பக்கத்தில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு லட்சம் கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு தெரியும். சரி மறந்து போ. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. ஆனால் போயிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு ஒரு நல்ல சம்பளத்தை வாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது நீ ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கியா இல்லையா, ஆனால் போய் நல்ல ஒரு வேலையை பாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ வந்து அதை நம்ம அப்புறம் பேசலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பா அந்த வெளி டோர் கிட்ட போயிட்டு நின்றுட்டு, முக்கியமாக அந்த சேஃப்டி மெஷர் எடுக்கிறதுக்கு மறந்துடாத அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா அப்படி ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஹீரோ பார்க்கும்போது அப்பா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோட அப்பா வீட்டை விட்டு வெளியே போகும்போது எது கூப்பிட்டான் அப்படின்னு வந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு செருப்பை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஹீரோட செருப்பு. அப்பா இதை பார்த்தீங்களா, இது ரொம்ப ஒரு ஆன்டிக் பீஸு, இது வந்து டேங் டைனாசிட்டிலேருந்து வந்திருக்கு, இது எவ்வளோ ஒருத்தர் நீங்கள் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது, இதை எதுக்கு நீ காமிக்கிற அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஆன்சர் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக இந்த ஓல்டு மேனுக்கு தெரியும், இவர் வந்து ஆர்கியாலஜியில் நல்லா படிச்சிருப்பாங்க, அவங்க லைஃபே வந்து ஒரு டெடிகேட் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறி இருப்பார். அப்போ இதை கரெக்டாக இவர்கிட்ட தான் கேட்கணும், கண்டிப்பாக இது அதிகமாக போகும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னது எந்த டைனாசிட்டின்னு சொன்னால் ஒரு ஆன்டிக்கா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோட அப்பா கேட்கும்போது, டேங் டைனாசிட்டி அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது லியூ லாங்லி அந்த டைமில் இருந்து அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது போய் இதோட ஒருத்தர் எவ்வளோ சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து ஹீரோ ஆர்வமாக கேட்குறானா. அவங்க அப்பா வந்து அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு, எனக்கு இது எவ்வளோ ஒருத்தன்னு தெரியாது, ஆனால் நீ வந்து என்ன பண்ணு, நேராக போயிட்டு சவுத்தன் ஹில்லில் நம்பர் 2ல் போனால் வச்சுக்கோ, அங்கே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கே போய் உன்னோட மென்டல் லெவல் என்னன்னு போய் பாரு அப்படின்னு ஹீரோட அப்பா வந்து ஹீரோக்கு நோட்ஸ் கட் கொடுக்குறாங்களா. இங்கிட்ட வந்து அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஆனால் இவர் எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோட அப்பா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே இன்னொன்று சைல்டை வந்து பாண்ட் பண்ண வைக்க முடியாது போல். அதாவது செகண்ட் சைல்டு ஹீரோ மட்டும்தான் ஒரே ஒரு சைல்டு, செகண்ட் சைல்டு வந்து நம்மளுக்கு வந்து இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா வந்து கொஞ்சம் மனசில் நினச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா இவனை இவ்வளோ வளர்ந்துட்டான், இதுக்கடுத்து மேரேஜ் ஆனால் குழந்தை வரும்ல, அந்த இது ஹீரோட அப்பாவில் ஃபேண்டசைஸாக யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இவங்க 2 பேருக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. முடியுது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இப்படியே ஆரம்பித்து போகிறேன். இது கரெக்டாக 45 சாப்டருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சீசன் 1 முடியுது. அதுக்கடுத்து ஒரு பிரேக் வச்சுட்டு அடுத்து புது மான்வா ஆரம்பிப்போம். இனிமேல் எந்த மான்வா ஆரம்பித்தாலும் ஒரு சீசன் முடிச்சுட்டு தான் அடுத்த சீசன் போடுறதா இருக்கேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 பேரோ ஒரு 15 பேரோ திரும்பி அதை ஆரம்பிங்கன்னு சொன்னீங்கன்னா ஆரம்பிக்கலாம். அது போக உடனே ஆரம்பிங்கன்னு சொல்லாதீங்க. அந்த கதை வந்து நானும் கொஞ்சம் பாவம், கொஞ்சம் புதுசாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து பேசிக்காக பார்த்தா ஒரு மான்வா பைத்தியம், இருக்கிற எல்லா மானுவா உட்காந்து படிப்பேன். இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால, அந்த எடிட்டிங் பண்ணுறதுனால முக்கால்வாசி மானுவா என்னால் படிக்க முடியல. அதனால் புதுசாக நான் என்ன படிக்க ஆரம்பிக்கிறேன்னா அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சிட போகிறேன். ஸோ அவ்வளோதான். அது போக அந்த இது ஒன்று கேட்டிருந்தேன், அந்த புது மான்வாக்கு நான் வெறும் அன்லிஸ்ட்டில் லிங்க்கை மட்டும் அனுப்பிச்சி விட்லான்னு இருக்கேன். அதை மட்டும் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 5 சாப்டர் ரெடியாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். இல்லைனா வந்து நான் அது காப்பிரைட் வராமல் இருக்கான்னு 1 வீக் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நான் அப்படியே அப்லோட் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ பை கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோட நாளைக்கு பார்ப்போம்.